அப்புறம் எங்க எங்க வீட்ல இருக்கிறவங்களும் அவ்வளோ பெருசா அதை ஏத்துக்கிறதுக்கான மனநிலை இல்ல. சின்ன பையங்கிறதுனால வயசு அன்னைக்கு. வயசுங்கிறதுனால ஏத்துக்கிறது இல்ல. அப்புறம் திடீர்னு சொல்றாரு, இந்த மாரி உங்களுக்கு அன்னைக்கு வந்து எந்த பொருளாதார வசதியுமே செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல. அந்த நேரத்துல வந்து ஒரே ஒரு குறி சொல்றாரு. இந்த 3வது நாள் உங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்காக நீங்க எதிர்பார்க்காத ஒரு பணவரவு உங்களுக்கு வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வந்தா நான் வந்தது கடவுள் அப்படின்னு நம்புங்க. இருக்கிறதா நம்பிக்கை. இல்லன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது அவ்வளவுதான். அப்புறம் அவர் கிளம்பிட்டாரு. நான் இயல்பா அப்புறம் குளிச்சுட்டு நான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டேன். அவர் அத நாங்க யாருமே எதிர்பார்க்கல, அவங்களும் எதிர்பார்க்கல. நமக்கும் அது தெரியாதுல்ல. நமக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. அப்ப திடீர்னு அந்த 3வது நாள் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து அவரு எங்களுக்காக ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் மாரி பண்ணியிருந்திருக்கிறார். அதெல்லாம் மறந்துட்டாங்க. அத பத்தி அவரு கண்டுக்கவும் இல்ல. அவரு பணம் போட்டிருக்கிறாரு. அது தெரியல, மறந்துட்டார். அந்த 3வது நாள் வந்து போஸ்ட் ஆபீஸ்லேருந்து நேரா வந்துட்டு, உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து நீங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்க, பணம் அதாவது டெபாசிட் பண்ணியிருந்தீங்க. அந்த பணம் வந்து அந்த டைம் முடிஞ்சதுனால உங்களுக்கு பணம் வந்திருக்கு. நீங்க வந்து அத கலெக்ஷன் வாங்கிக்கோங்கன்னு வந்துச்சு. அந்த 3வது நாள் சொன்ன நாள்ல அப்ப அது உண்மை. நடந்துச்சு. அப்ப நடந்த வேட்டி எங்க வீட்ல இருக்கிறவங்க அப்புறம் உடனே நம்ப ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு 18 வயசு ஆகும் பொழுது, அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா, இந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அந்த முனீஸ்வரன் அருள் வந்து சொல்லுவாரு. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லுவாரு. எங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான், வேற யாருக்கும் சொல்ல மாட்டாரு. இருந்துச்சு. எனக்கு ஒரு 18 வயசு ஆகும் பொழுது, அ உடனே வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணாருன்னா, "எப்பா நான் வந்து இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேன். எனக்குன்னு ஒரு ஆலயம் வேணும். நான் மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும். மக்களுக்கு வந்து அருள்பாலிக்கணும். நான் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தா போதாது. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டாருங்க. எல்லாம் எங்க குடும்பத்துடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் செழிப்பா. ஆமா. எல்லா பிரச்சனையும் நீக்கி, எல்லாம் எங்க அப்பா இழந்த சொத்து, பணம், முதல், இடம் எல்லாமே மறுபடியும் வாங்க வச்சுட்டாருங்க. அந்த ஒரு 3, 4 வருஷத்துக்குள்ள. என்னென்னலாம் அவர் சுத்தமா வீட்ட தவிர வேற எதுவும் இல்லாத நிலைமை இருந்தது. இழந்தது பூரா வந்து எல்லாமே 1% கூட எதுவுமே இல்லாத அதை விட பல மடங்கு கொண்டு வந்து சேர்த்தனார். சேர்த்துட்ட வேண்டி, "எப்பா நான் இனிமே வந்து மக்களுக்கும் நான் பண்ணணும். அதனால நான் ஒண்ணு கூடவே இருக்க முடியாது. நீ இனிமே திருமணம் பண்ணுவ, கல்யாணம் பண்ணுவ, எல்லாமே நீ பண்ணணும். குடும்ப வாழ்க்கைக்கு போகணும். அதனால வந்து எனக்குன்னு தனி ஒரு இடம் வேணும்." அப்படின்னு கேட்டாரு. கேட்கும்போது அப்புறம் நாங்க சொன்னேன், "உனக்கு எந்த இடம் விருப்பப்பட்டாலும் சொல்லு" அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து இந்த மாதிரி 2 பனைமரம் இருக்கும். அந்த பனைமரத்துக்கு அடியில சங்கங்குத்து இருக்கும். அந்த சங்கங்குத்துக்கு அடியில புத்து இருக்கும். அதுதான் நான் அத போய் நீ அந்த இடத்துல வழிபாடு பண்ண ஆரம்பி. அவத்திலேயே ஒரு உன்னால முடிஞ்சத வச்சு பூஜை பண்ண சொன்னாரு. அப்படி சிம்பிளா கொண்டு வந்து 2 சிலை ஆத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணேன். அது இன்னைக்கு பெரிய ஆலயமா மாறி. அந்த கோயில் தான் இதுங்களா? ஆமா, இதுதான் அவரு. உள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன சிலை தான் நம்ம ஆத்துல இருந்து எடுத்துட்டு வந்தவர். இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிருச்சு.